கிரியை உள்ளது கிறிஸ்தவ வாழ்க்கையா, கிரியை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா? அவன் கிரியை இல்லை என்று சொன்னது ரட்சிப்பை வாங்குவதற்கு நீ எந்த கிரியையும் செய்யல. நீ தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நீ எந்த கிரியையும் பண்ணல. நீ இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, அதனால எந்த கிரியையுமே இல்லாமல் நீ ரட்சிக்கப்பட்ட. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ அவருடைய அங்கத்தினராய், அவருடைய சபை, அவருடைய சரீரத்தின் அங்கமாய் மாறின பிறகு உன் அளவுக்கு தக்கதாய் நீ கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நானும் என் அளவுக்கு தக்கதாக ராஜ்யத்தை கொண்டு வர கிரியை எதற்காக செய்ய வேண்டும்? பரலோகத்திற்கு போவதற்கா? சொல்லுங்கள் என கண்பானவர்களே, இது கிரியையினால் உண்டானது அல்ல. பரலோகத்துக்கு போறது கிரியை செய்ய வேண்டாம் என்றால் பிறகு எதற்காக கிரியை செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு போவதற்கல்ல, பரலோகத்தை இங்கே கொண்டு வருவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே நீங்க வாயத்திலிருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமையான ஜெபம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த 2 வரி ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதுதான் உங்கள் ஜெபங்களிலே வல்லமையான ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நீ பவுல் மாதிரி வேலை பார்க்கணும்னா சொல்லு, 4 ஹோட்டலில் வாங்கி போட்டு கிளீனாக வேலை பார்க்குறேன். பவுல் வந்து கல்யாண மண்டபத்தை வாங்கி 1 வருஷம் வந்து என்ன செஞ்சான்? பவுல் ஒரு மண்டபத்தையே வாங்கிட்டான் சார். ஆமாம், நான் பவுலோட ஃபாலோயர். நான் பவுல் 1 வருஷ காலம், 1 வருஷம் 3 வருஷமா எத்தனையோ வருஷம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்படி முடியுது அது வாசிங்க. இவர் ஹோட்டல் எதுக்கு எடுத்தார்? ஹோட்டல் எதுக்கு எடுத்தாரு? நான் ஹோட்டல் எடுக்கல, பவுலே ஹோட்டல் எடுத்துட்டாரு. வாசிங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி 2 வருஷத்துக்கு டோட்டலா லீஸுக்கு எடுத்து, அடுத்து வாசிங்க, தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. இந்த இடத்துல இவன் இருக்கிற வீடு வாங்கியிருக்கான்னு இருக்கு. இன்னொரு இடத்துல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க, நான் இடத்த எடுத்து கொடுக்குறேன். அவன் வந்து அந்த ஹாலவே எடுத்திருந்தான். அந்த ஹாலை வந்து பேசி அமர்த்தி அதுல இருந்து பேசியிருக்கிறான். அவங்க அந்த காலத்துல போயிட்டாங்க சார். இவங்களை ஃபுல்லாக பேக் பண்ணி வந்து டைம் மிஷினில் ஏற்றி அங்கே அனுப்பிச்சி விட்ருணும் பவுல்கிட்ட. பவுல்லாம் டக்குன்னு 50 பேர் குருடாகி கூப்பிட்டு போயிடுவான். நீதிக்கு பயங்கனே ஒரு 4 நாள் குருடன் ஆயிரு அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறமேட்டு யூடியூப்பும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. இப்போ என்னன்னா, இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு சாட்சியாக, இந்த பூமியில ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பதற்கான ஜொலிப்பதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்று இருக்கிறது. ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், இல்லை அனுப்ப வேண்டும். இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனை நீங்கள் பரலோகத்தில் மட்டும் பார்க்க முடியாது, வானம் பூமியையும் சேர்த்து பார்த்தால் தான் தேவனுடைய முழு உருவம் தெரியும். வானம் ஒரு சிங்காசனம், பூமி அவருடைய ஆளுகை செய்கிற இடம். ஸோ பரலோகம் என்பது வந்து தேவனுடைய சிங்காசனம், பூமி என்பது பரலோக ராஜ்யம். ஆக இந்த ராஜ்யம் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகத்தான் இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னை தேவன் ரட்சித்ததன் நோக்கம் ஏதோ ஒரு வழியில தேவனுடைய ராஜ்யத்தை எந்தவித எதிர்பார்ப்பில்லாமல் நீ செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாம் எவ்வளோ மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிச்சயமா நீங்க ஆசீர்வதிப்பீங்களேன்னு. கர்த்தர் சொன்னாரு, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்கியோ அத்தனை மெசேஜுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார். பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் சார், பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். என்னென்ன மெசேஜ் எல்லாம் நீ எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தியோ அதுக்கெல்லாம் கட்டாயம் ஆசீர்வதிப்பேன். எதெல்லாம் நீ வந்து எதிர்பார்ப்போட கொடுத்தியோ நல்லா கவனிக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு, இதை பேசினா வந்து ஜனங்கள் இதை செய்வாங்க, அதை செய்வேன், இப்படி பேசியிருந்தேன்னா அதுக்கான பலன் வந்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. நான் இப்ப இங்க தேவனுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக நான் நிக்கிறேன். I want to reflect the heart of my heavenly Father. என்கிற மனதில் நான் கொடுக்கிற ஒவ்வொரு செய்திக்கும் தனிப்பட்ட விதமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த பூமியில் நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றுக்கும் அல்ல, எதெல்லாம் எதிர்பார்ப்பில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செய்கிறோமோ அது எல்லாவற்றுக்குமே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை பாருங்க, பைபிள் சொல்றது, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். எப்போ தெரியுமா இந்த பூமி வந்து 1000 கால அரசாட்சியை பார்க்குது?
உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறதை இந்த உலகம் பார்க்கும்போது, பரலோகம் இது பூமி எதுன்னு பார்க்கும்போது வித்தியாசமே இல்லாத இடத்துக்கு, பரலோகத்தில் as it is in heaven, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்க வாயத்திறந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமையான ஜெபம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த 2 வரி ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதுதான் உங்கள் ஜெபங்களிலே வல்லமையான ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தர் கட்டி சொல்லுவோம் ஆமென். ஏய் 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 வாழ்நாளெல்லாம் நீ செய்ய வேண்டிய ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ராஜ்யம் வரலையா? ராஜ்யம் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வந்து விட்டது. நான் வருவதாக என்று இயேசு சொன்னபோது அது வந்து ஸ்பிரிச்சுவலா வரணும்னு ஜெபம் பண்ணாரு. அது வந்துருச்சு. இப்ப நம்ம விசிபிளா வருவதாக ஜெபம் பண்றோம். let it come to visible. அந்த விசிபிளா வரணும். உங்க குடும்பத்துக்குள்ள வரணும், உங்க வீட்டுக்குள்ள வரணும், உங்க சரீரத்துல வரணும். அது வரும்போது இந்த பூமியில நீங்க சுடர்களை போல பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. வா, இதுதான் சார் டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பூமி மறுரூபமாகிற சரியான நேரம். நீங்க அந்த உச்சகட்டத்தில் இந்த கிளைமாக்ஸில் நீங்க பறந்திருக்கிறீங்க. உங்கள் கண்கள் அதை பார்க்கும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த பூமியின் மறுரூபமாக்கப்படுதலை நம்முடைய கண்கள் பார்க்கும். அந்த காலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம் ஆமென். எவனெல்லாம் இந்த பூமியில தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை, மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை புரியாமல் வாழ்கிறானோ, சார் இந்த உலகம் நமக்கு பாத்திரம் இல்லை சார், நம்ம நேரா வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம் சார். பரலோகத்துக்கு போகணும்னு முடிவில் இருக்கிறவன் முதல் மாடியில் நின்று பேசுகிறானா நீங்கள் பார்க்கணும். தரையில் நின்று பேசுனா அவனை மாடி கூட்டு போயிடணும். 2வது மாடி 3வது மாடி நல்ல உயரமான ஸ்தலத்துக்கு கூட்டு போயிடணும். கூட்டு போயிட்டு சொல்லு பார்ப்பேன், என்ன பரலோகம் முக்கியமா பூமி முக்கியமானு கேட்கணும். பரலோகம் தாங்க முக்கியம்னா அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுறணும். இல்லாட்டி நீயாகவே ஆமாம் இப்போ உனக்கு பரலோகம் தானே வேணும். இப்போ இன்னைக்கு நீ செத்தா நீ நாளைக்கு பால் மாதிரி நாளைக்கு பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்போ எதுக்காக நீ தொடர்ந்து வாழணும்னு விரும்புகிற அதை சொல்லு. இல்லை என் பிள்ளைகளுக்காக வாழணும், பிள்ளைகளை ஏசுனார் காப்பாற்றணும் உனக்கு விசுவாசம் இருக்கா? இல்லை நான் கூட இருக்கணும். அப்போனா நீ வந்து ஒரு 500 வருஷம் வாழணும். என்னைக்கு ஒரு நாள் பிள்ளையை விட்டுட்டு போத்தான் போகிற, இன்றைக்கி போயிரு. என்ன சொல்கிற நீ? எதுக்காக இப்போ வாழ போகிற? எனக்கு தெளிவாக பதில் சொல்லு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதாவது ஞானஸ்நானம் எடுக்கிறான். நல்லா கவனிங்க. ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் இந்த பூமியை குறித்த வெறுப்பு, பூமியை குறித்த புரிந்து கொள்வது இல்லாத கிறிஸ்தவத்தை பேசுகிறேன். ஞானஸ்நானத்தை முக்கிட்டாங்க, எடுத்துட்டான், எந்திரிச்சு சொன்னா வந்து நிற்கிறான். புது மனுஷன் ஆகிட்டியாப்பா? ஆயிட்டேன். பரலத்துக்கு போ, நீ தகுதி ஆயிட்டேன் சார். இப்போ பரலத்துக்கு போறியா இல்லை பூமியில் வாழ்க்கையான்னு அவன்கிட்ட கேட்கணும். பரலோகத்து தான் சார் போனோம். அப்படியே திரும்ப முக்கிடு, துடிப்பு அடங்குற வரைக்கும் கன்ஃபார்மான பரலோகத்து சீட்டு இருக்கு. இல்லை நான் வாழணும். எதுக்காக வாழணும்? முடிவு. எதுக்காக வாழணும்? இந்த பூமியில நான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ எந்திரிச்சு வெளியே போ. ஆமென். ஞானஸ்நானம் பெறுவது நோக்கம் பரலோகம் போவதல்ல, பரலோகத்தை கொண்டு வருவது. இந்த பூமியை குறித்த விருப்பம் என்றைக்கு கிறிஸ்தவன் எப்போ பூமியை நேசிக்கிறானோ, ஒரு மரம் கூட சார், ஒரு மரம் கூட நீங்கள் நேசிச்சா தான் அது கனி கொடுக்கும். ஒத்துக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. நான் சமீபத்தில் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் மண்ணோட தொடர்பு, அந்த அதில் பெரிய 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 ஆட்களுக்கு அவர் அந்த மண்ணெல்லாம் நிலமெல்லாம் இது பண்ணி கொடுக்குறது. என்னென்ன மண்ணில் என்ன சத்து இருக்குது, என்ன போட்டால் என்ன விளையும்னு. 30 காய் கொடுக்குற ஒரு மரத்தை வந்து 300 காய் கொடுக்க வைக்கலாம், உரமே போடாமல். செடியை பார்த்தோன்னா உள்ள கால்சியம் இருக்கா, மெக்னீசியம் இருக்கா, என்ன இருக்குது, செடி இலையில வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கா, குளுக்கோஸ் இருக்கா, எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஈல்டு பண்ண வைக்கணும், அதை நேசிக்கணுன்றாங்க. என்னைக்கு நீ உன்னை நேசிக்கணும் அன்னைக்கு தாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். அப்போ இந்த பூமியை கிறிஸ்தவன் நேசிக்க இந்த பூமிக்காகத்தானே இயேசு வந்தார். அப்போ இந்த பூமி வந்து நிறம் மாற ஆரம்பிக்குது. சரி, பூமி ரட்சிக்கப்பட்டுருச்சு, பூமியும் டெலிவரி ஆயிடுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 800 கோடி பேர் இருக்காங்களே, இந்த பூமி தானா, இதுக்கு தானே இவ்வளோ மேட்ரு, இந்த ரெசிடென்சி தானா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பூமி இல்லை தேவன் படைத்த பூமி. இந்த பூமி செத்து போன பூமி.
எப்படி செத்து போன நம்ம ஜீவனை பெற்ற பிறகு நம்ம வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குதோ, அப்படி இந்த பூமிக்குள்ளேயும் ஜீவன் வந்த பிறகு இந்த பூமி மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் பூமியோட ஒரிஜினாலிட்டியை நீ பார்ப்ப. இந்த மரத்தோட ஹைட் இது கிடையாது, இந்த மரத்தில் இருக்க விதையோட அளவு இது கிடையாது, இதோட வீரியம் இவ்வளோ கிடையாது, இந்த மண்ணோட சத்து இது கிடையாது, மண்ணோட அளவு இது கிடையாது. எப்படி மனிதன் வளருகிறானோ, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அப்படி பூமியும் வளர்ச்சிக்குள்ளானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அது ஜீவன் உள்ளதாக இருக்கும் வரைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அது ஒரு பெரிய ஒரு ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, நாத்திகர்கள். அதில் ஒருத்தன் சொன்னான், வந்து நல்ல வேளை ஆதாம் பாவம் செஞ்சான். அப்பே ஏன் அப்படி இல்லாட்டி நம்மெல்லாம் சாகாமல் பெருகிட்டே இருந்திருப்போம், உலகத்தில் இடம் இல்லாமல் போயிருக்கோம். அடங்குப்புறானேன்ற மாதிரி இந்த அறிவு எனக்கெல்லாம் போச்சேடா அப்படின்னு பிதாவே யோசிச்சிருப்பாரோன்னு நினச்சேன். இவன் சொன்ன கேட்டவொடனே, தம்பி பெரிய புத்திசாலியாக இருக்க, யாருப்பா நீ, உன் பேர் என்னப்பா, எந்த ஸ்கூலில் படித்த? இல்லை நல்ல வேலை பாவம் எல்லாம் செத்துட்டோம், இல்லாட்டி நாங்கள் அப்படியே பெருகிட்டே இருந்திருப்போம், இடம் இல்லாமல் ஒரே நெருக்கமாக இருந்திருப்போம், நேரங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்திருக்கும். கர்த்தர் கூட யோசிச்சிருப்பார், நம்ம கூட இப்படி சிந்திக்காமல் போயிட்டோம்டா. ஏண்டா ஒரு சிட்டுக்குருவிக்குள்ளே இருக்கிற மூளை தான் உன் மூளை. உனக்குள்ளே நீ இவ்வளோ யோசிச்சிருந்தீனா தேவன் எவ்வளோ யோசித்திருப்பார். ஆதாமே இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வாழ்ந்திருந்தா, ஆதாம் சந்ததி உயிரோட வாழ்ந்திருந்தாலும் இந்த பூமியில வாழக்கூடிய அளவிற்கு இந்த பூமி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி படைத்ததாய் அது இருந்திருக்கும். உலகத்தில் நீ கேட்காத ஒரு வெளிப்பாட்டை இப்பதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்து 150 அடி உயரமான மரம்லாம் வருது சார். கொடைக்கானல பார்க்குறேன், 150 அடி. எங்க இருந்து வந்துச்சு? 150 அடி சார். பில்டிங்கோட அப்படியே நிற்குது சார், சல்லுன்னு. அப்பா, எங்கிருந்து வந்தது இது? ஒரு சின்ன விதையிலிருந்து. அந்த விதைக்குள்ள அவ்வளோ பெரிய 150 அடி மரத்தை உள்ள தேவனால் வச்சிருக்க முடியும்னா அது மறுரூபமாகுது தான் பைபிள் சொல்லுது. அப்படின்னா தேவன் இந்த பூமியை தேவன் எப்படி வச்சிருப்பாரு? ஸோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியை தேவன் நேசித்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற அந்த ஜீவனோடு கூட இந்த பூமியை நீங்க பார்க்கும்போது அது பரலோகத்துக்கு ஒப்பானதாகவே இருக்கிறது. ஒருவேளை நான் சொல்ற செய்தி இன்னொரு 50 வருஷத்துக்கு கழிச்சு எஃபெக்டிவ் ஆகலாம். இன்னைக்கு நான் பிரசவம் பண்றேன், ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் இன்னைக்கு அது எஃபெக்டிவ் ஆகும். ஆமென். இடபிள்யூ கன்யானுடைய செய்திகள் இன்னைக்கு தான் எஃபெக்டிவா இருக்கு. அன்னைக்கு கேட்டவங்க மென்டல் மாதிரி பேசுறாரான்னு, ஆனா இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க ஜேவ நீதி இதைத்தான் இடபிள்யூ கன்யான் பேசியிருக்காருன்றாங்க. ஹேகனுக்கு முன்னாடி they were walking with Holy Spirit, they had advanced light. கர்த்தருடைய கண்களை திறப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த பூமி தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துச்சுன்னா அது பரலோகத்தை போல ஈக்குவலானதாக இருக்கும். நான் முடிக்கிறேன். அப்ப இந்த பூமியை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை நிறைவேற்றி உங்களே வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த பூமிக்கு உயிர் கொடுப்பதற்கு வச்சிருக்கிறாரு. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படிக்கு அதை பார்த்து பேசுவதற்காக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். நான் பார்க்குறேன், இந்த கொஞ்ச நாளில் கிளைமேட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக மாறிக்கிட்டே வருது. ஆமாம், மழை அப்படியே தேவையான நேரத்தெல்லாம் அப்படி பெய்யுது. நான் பார்க்குறேன், அப்படியே மாறுது. நீங்கள் பாருங்கள், ஆளுகையை கையில் எடுக்க அட்மாஸ்பியர் மாறுது பாருங்க. இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சாகா பாரா மாகா ரீமா நாகா தேரா மானா சந்தலா பாரா பதீரா மானா ஹந்தலா பாரா பதியாம் குரா பாரா பதீரா. எல்லாம் மாறும் சார், எல்லாம் மாறும். வேற மாதிரி கர்த்தர் இந்த பூமியின் ரூபத்தை மாற்றுகிறார். இந்த வசனமே இருக்கு, பூமியின் ரூபத்தை மாற்றுகிறார். எப்படி? கையை தட்டுங்க. ஆமென். பூமியின் ரூபத்தை மாற்றுகிறார். பைபிள் மிக தெளிவாய் சொல்லுது, ஆவி அனுப்பி பூமியின் ரூபத்தை மாற்றுகிறார். ஒரு கல்லுக்கும் ஒரு விதைக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? சைஸ் ஒண்ணு, ஆனா கல்லுக்குள்ள ஜீவன் இல்ல, விதைக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்படிதான் இந்த பூமி விதையா இருந்தது ஜீவனாய் ஜீவனற்ற கல்லாய் மாறிவிட்டது. மறுபடியும் இதற்குள் ஜீவன் வரும்போது கல்லாக இருக்கிற இந்த பூமி விதையாக மாறும். அது தன்னை மாற்றிக்கொள்ளும், உருமாற்றிக் கொள்ளக்கூடியது. ஆமா, 800 கோடி பேர் 80,000 கோடி பேர் வந்தாலும் அப்படி 50 பேர் உள்வாங்கிட்டு நின்றுகிட்டே இருக்கும். கையத்தட்டு. ஆமே. அதாவது நிறைய பேரை நம்ப மாட்டாங்க, பரலோகத்தை விசிட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ப மாட்டாங்க. அதில் ஒரு அமெரிக்காவில் ஒரு ஊழியர் ஹெவன் விசிட் பண்ணவர். அவர் சொல்கிறாரு, அப்போ இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்டு போகிறாரு. 8 வயசுல இருந்து ஒரு ஹெவன் விசிட்டேஷன். அப்போ ஒரு கவுச்சில் ஒரு சோஃபாவில் உட்காருன்றாராம். அவர் சொல்கிறார், அந்த சோஃபாவில் உட்காந்த உடனே அவர் சொல்கிறார், நம்மலாம் வீடுகளில் சோஃபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்படி வளைஞ்சு உட்காருவோம் இப்படி.
அதில் உட்காந்தோன்னு சோஃபா அவர் செட்டுக்கு ஏற்ற அப்படியே நிற்கிறான். நீ நிமிந்து உட்காந்தா டக்குன்னு வளைஞ்சு அப்படி முதுகு அப்படி பேக் பண்ண அப்படி சப்போர்ட் பண்ணுது. நீ குடிஞ்சு உட்காந்தா ஜகால் அப்படி ஆகிடுது. இப்படி வந்து அப்படி அணைக்குதான். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு அணைப்பில் நான் உட்கார்ந்ததே இல்லைங்கன்றான். என்ன சார், அதான் பரலோக வாழ்க்கைன்றாங்க போல. இன்னைக்கு காலையில் நான் வாசித்தேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் சொல்லி அடுத்த சில வசனத்தை சொல்லுது. அவர் அவர்களோடு கூட சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒன்றை சொன்னார் அப்படின்னு வருது. அப்போ உயிர் தெழுந்த பிறகும் இவங்களோட உட்காந்து வடை இட்லின்னு என்ன செஞ்சிருக்காரு, சாப்பிட்ருக்காரு. நம்மள என்ன நினைக்கிறோம், ஆவியா தெரிஞ்சாரு, வெண்மேகம் அப்படிலாம் தெரியல. இதே மாதிரி இருந்திருக்கிறாரு. மறுரூபமாக்கப்பட்ட இந்த உடம்பு உங்களுக்கு வரும்போது இந்த பூமிக்குரிய உணவை நீங்கள் புசிக்க கையை தட்டு. ஆமென். அதனாலதான் ஆவி நம்ம நினைச்சப்ப ஆவி இல்லடான்னு சொல்றதுக்கு தான் பொரிச்ச மீனை சாப்பிட்றாரு. அப்போ கூட நான்வெஜ் தான் சாப்பிட்றாரு. ஆமா, கரும்பு கடிச்சாருலாம் கிடையாது. ஆமா, உட்காந்து பொரிச்ச மீனை சாப்பிட்றாரு. அவங்க கூட உணவு இருந்துறாரு. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடியில வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை சாப்பிடலாம். ஸோ அப்பவும் அந்த பாய் கடையில் நீங்கள் டீ குடிக்கலாம். நீங்கள் அப்போ வந்து பூமியும் வானம் எப்படி இணைஞ்சிருக்கு பாருங்க, கையை தட்டு. அதான் அங்கே சொல்ல வரேன் நான், அதைத்தான் சொல்ல வரேன் நான். அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாரு, பரலோகத்துக்குரிய மேனி அவருக்கு வந்து வருது. ஆனாலும் பூமிக்குரிய சாப்பாடு அவர் சாப்பிட்றாருன்னா இட் கேன் பி மர்ஜ்ட் வித் ஈச் அதர். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? இந்த பூமியை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எந்த பூமியில் கடந்து போகிற பாதையல்ல பூமி. ஒன்றை புரிந்து கொள்ள, இந்த பூமி என்பது நம்மால் மாற்றப்பட வேண்டிய, கிறிஸ்தவத்திற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னா அது இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை புரிந்து கொண்ட சிலர் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் இடத்துல அந்த அவேர்னஸ் வரணும். அதுதான் நீ பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து சுதந்திரம் பேசினான். எப்போ? காந்திக்கெல்லாம் முன்னாடியே பேசிட்டாங்க. கொல்ல பேர் பேசி செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தி மெதுவாக எந்திரிச்சு கண்ணாடித்துக்கு மாட்டிட்டு தேட்டு அப்படியே வர்றாரு மெதுவாக. ஆனால் காந்தி வரப்போ அவேர்னஸ் கூடிருச்சு. அவர் உள்ள நுழைஞ்சாரு. கப்பான்னு என்னாச்சு, வந்து நார்த் இந்தியா சவுத்தெல்லாம் அப்படியே ஃபயர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காந்தி காலத்தில் வந்து அவேர்னஸ் வரும்போது ஜனங்கள் சுதந்திரத்துக்கு வராங்க. பாரதி வந்து சுதந்திரம் புறப்புறமே தீர்வோம் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ராஃபட், அவன் ஒரு ப்ராஃபட்ன்றான். அவர்கள் பேச சொல்லி கொடுக்குறான். பாரதி சுதந்திரம் வாங்கிட்டோன்னு சொல்றான். இப்போ என்ன பாருங்க, அவங்க அவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமேன்றான். சுதந்திரம் வரல. என்ன சார் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பாடுறா, வரதா இல்லைன்னு பாடுறான். பாடினா சுதந்திரம். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இன்னைக்கு வந்து அந்த ராஜ்யத்தை குறித்து அவேர்னஸ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூமியானது ஒரு டெலிவரன்ஸ்குள்ள, ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வர வேண்டும் என்று என்றைக்கு சபையானது அந்த அவேர்னஸ்குள்ள வந்து அந்த லைட்டுக்குள்ள வருதோ அன்றைக்கு இந்த பூமி மிகப்பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை அனுபவிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இதற்கு வித்திட்டவர்கள் ஒருத்தர் இருக்காங்க. சுதந்திரத்துக்கு வித்திட்டவர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. சுதந்திரத்தை வாங்கினவங்க வேற, வித்திட்டவங்க வேற. அந்த வித்திட்டவர்கள் லிஸ்ட்ல தான் யார் வரா? இந்த இடபிள்யூ கென்யானி இந்த குரூப்லாம் வருது. அந்த லிஸ்ட்டில் ஒன்று வாங்கினவங்க லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கும், இல்லை வித்திட்டவர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கும். கைத்திருக்கோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சபையானது இந்த பூமியின் மறுரூபத்தில் மிகுந்த முக்கிய நோக்கமுடையதாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சபை எப்பொழுது அது மாறும்? சபையானது கிரியை செய்யும் போது மாறும். சபை என்ன செய்யணும் தம்பி? கிரியை செய்ய வேண்டும். சபை என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். சபையில் இருக்க அங்கத்தின் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். கிரியை உள்ளது கிறிஸ்தவ வாழ்க்கையா, கிரியை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிருபை என்றால் கிரியையே இல்லாததானே கிருபை. ஒரே ஒரு வசனத்தை, ரெண்டே வசனத்தை வாசித்து நான் இந்த விஷயத்தை முடிக்க விரும்புகிறேன். ஒரே அதிகாரத்திலே 2 விஷயத்தை பவுல் பேசியிருக்கிறார். எபேசியர் 1, எபேசியர் 2:9. நான் முடிக்கிறேன். 2 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியையை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். இங்க நல்லா கவனிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. கிருபைன்னா என்ன சொல்லுங்க? கிரியையே செய்யாதவள். கிருபையில வாழ்ற வாழ்க்கைன்னா என்ன சொல்லுங்க? கிரியையே செய்யாத வாழ்க்கை. கிரியை செய்யாமல்
ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் கிருபை. அப்படிதான் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இது கிரியையினால் உண்டானது அப்படின்னு 2ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டு 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. 4ஆம் அதிகாரத்தில் 18 16 வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் யாரெல்லாம் கிறிஸ்துவின் அவயமா இருக்கீங்க கை தூக்குங்க. ஆமென். எல்லாம் அவயம் தானா? ஆர் யூ ஷூர் அபௌட் இட்? நான் யாரு? தேவனுடைய சரீரத்தில் நான் ஒரு அவயம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் எந்த அவயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அவருடைய வாயா இருந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சரீரத்தோட அவயமாக இருக்கேன். ஒருத்தர் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளாத இடங்களுக்கு நடந்து போய் அங்கே சொல்கிறாரு, அவர் யாரோ, அவர் இயேசுவோட எந்த அவயம்னு சொல்லுங்க? காலாக இருக்கிறார். ஓகே, அப்போ தேவனுடைய சரீரமாய் நாம் இருக்கிறோம். சரீரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். நம்ம அந்த சரீர அங்கங்களாகிய நாம் எல்லோரும் என்ன செய்யணுமா? வாசிங்க. ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு அவயவமும், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அதான் மெசேஜ். எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். கைத்தட்டுங்க. ஆமென். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன எழுதுறான்? கிரியையே கிடையாதுயா அப்படின்றான். அடுத்த அதிகாரத்தை என்ன சொல்றான்? சார் கிரியை ரொம்ப முக்கியம் சார் அப்படின்றான். ஸோ ஐ ஹோப் தட் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இட். நீங்கள் இதை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவன் கிரியை இல்லை என்று சொன்னது ரட்சிப்பை வாங்குவதற்கு நீ எந்த கிரியையும் செய்யலை. நீ தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நீ எந்த கிரியையும் பண்ணல. நீ இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, அதனால் எந்த கிரியையுமே இல்லாமல் நீ ரட்சிக்கப்பட்ட. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ அவருடைய அங்கத்தினராய், அவருடைய சபை, அவருடைய சரீரத்தின் அங்கமாய் மாறின பிறகு உன் அளவுக்கு தக்கதாய் நீ கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நானும் என் அளவுக்கு தக்கதாக ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு கிரியை செய்யணும். சொல்லுங்களேன், பரலோகத்துக்கு போகிறது கிரியை செய்யணுமா? இல்லை, நல்லா கவனிங்க. நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஐயா, திரும்ப சொல்கிறேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் உன் பேருக்கு இயேசு செய்து முடித்தார். அப்ப கிரியை எதற்காக செய்ய வேண்டும்? புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கட்ட சொல்லாமே. சபையானது இதற்கு பதில் சொல்லட்டும். கிரியை எதற்காக செய்ய வேண்டும்? பரலோகத்திற்கு போவதற்கா? சொல்லுங்கள் என கண்பானவர்களே. இது கிரியையினால் உண்டானது அல்ல. பரலோகத்துக்கு போறதுக்கு நீ கிரியை செய்ய வேண்டாம் என்றால் பிறகு எதற்காக கிரியை செய்ய வேண்டும்? பரலோகத்திற்கு போவதற்கல்ல, பரலோகத்தை இங்கே கொண்டு வருவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அதே ஆமென். பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் இந்த பூமியிலே கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வந்தார். 40 நாள் அளவும் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். என்ன சாமி அவரு! எத்தனை பேர் அழுது கண்ணீரும் கவலையிலையும் வியாதியிலையும் வறுமையிலும். ஒரு அம்மா செத்து போச்சு. அந்த அம்மா செத்து போனது தெரியாம ஒரு 3 வயசு பிள்ளை வந்து அவங்க அம்மாவை அழுது எழுப்பிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் மனுஷனடா? நீ பரலோகத்து போன்னு பேசிக்கிட்டு இருக்க? நீ மிருகத்தனமா இருக்கிற. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் பூமியின் மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை அறியாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் மாடுகளைப் போல உணர்வற்றவர்களாய் புல்களை மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சரை பத்தி சொல்லுது. அவனுக்கு இந்த அறிவு இல்லையா? என்ன அறிவு இல்லை? பூமியில தேவன் ஆளுகை செய்வார் அறிவு இல்லை. அதனால அவன் மாடு அப்படின்றார். இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்தவத்தில் எவனெல்லாம் பூமியை விட்டு பரலோகத்துக்கு எஸ்கேப் பண்ணிருக்காங்க அவனெல்லாம் மாடுகளாய் இருக்கிறார்கள், மனிதர்கள் அல்ல. உடம்புல உணர்ச்சி இல்லை. அந்த பிள்ளை செத்து போய், அந்த அம்மா செத்து போயிருக்கு. அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, செத்தது தெரியாம எழுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்னடா செஞ்ச நீ? இந்த பிள்ளைக்கு என்னடா செஞ்ச நீ? என்ன செஞ்ச நீ? பரலோகத்துக்கு போறேன் நான் அவரோடு சேர்ந்து ஆடி பாடுவேன். நீ மனுஷனா? நீ என்றைக்கு இந்த பூமிக்கு பரலோக ராஜ்யம் கடந்து வருகிறதோ அன்றைக்கு இந்த அவலங்கள் நின்று போகும் என்று நான் சொல்கிறேன். அதற்காகத்தான் உன்னை என்ன இயேசு ரட்சித்தார். உன்னை என்ன இயேசு ரட்சித்ததற்கு நோக்கம் இந்த கண்ணீரை நிறுத்துவது, கவலையை மாற்றுவது, துக்கங்களை நீக்குவது, வியாதிகளை சுகப்படுத்துவது, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு இல்லை.
நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக? இந்த பூமியை மாற்றுவதற்காக. எந்தவித நோக்கம் கிடையாது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அழுகிறது, திரும்ப போயிட்டு வந்து அடுத்த வாரம் வந்து அழுகிறது. எதுக்கு? எல்லாம் பரலோகத்துக்கு போற அழுதுருக்காங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் இயேசு முடிச்சிட்டாரு. பூமியிலே சமாதானம் உண்டாயிருச்சு. அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கு சமாதானம் முடிஞ்சிருச்சு. இயேசு பறக்கும் போதே இது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. இப்ப பூமிக்குள்ள சமாதானத்தை கொண்டு செல்வதான் உனக்கு எனக்கு வேலை. வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம் இருக்கும் என்றால், ஏன் தேவநீதியை பேசுறீங்க? ஏன் தேவநீதியை பேசுறீங்க? இனிமே இந்த நீதிக்காக அழுதே வாழ்க்கையை ஓட்டாத. இது முடிஞ்சிருச்சு. நீ தேவநீதியை பெற்றுக்கொண்டாய். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.